கோயம்புத்தூர் பட்டணத்தில் பல மருத்துவமனைக்கு நீங்கள் போனீங்கன்னா பல மருத்துவமனையில் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வச்சுருப்பாங்க. சிலர் எப்பொழுதும் இந்த 40 வயது தாண்டின பின்பதாக இது செய்வது நல்ல ஒரு பழக்கம்தான். சரீரத்தை பரிசோதித்து பார்த்து எல்லாம் நல்லா இருக்கின்றதா என்று அறிந்து கொண்டு அதற்கு தேவையான சில மாற்றங்களையும் செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புக்கு நீங்கள் போனீங்கன்னா டாக்டரோடு உட்காரும் பொழுது அந்த மருத்துவர் உங்களை சில கேள்விகளை கேட்பார். நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் நீங்கள் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, டெய்லி ஏதாவது உடலுக்கு ஏதாவது பயிற்சி கொடுக்கின்றீர்களான்னு கேட்பாங்க. உங்களுடைய தூக்கத்தை குறித்து பல கேள்விகளை கேட்டு உங்களுடைய சரீரத்தின் நிலவரத்தை அவர்கள் அறிந்து கொண்டு அதற்கு பின்பதாக சில ஆலோசனைகளை மருத்துவர் கொடுத்து எப்படி உங்களுடைய சரீரத்தை இன்னும் ஆரோக்கியமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்று உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பார். அதே போல தான் இன்று காலையிலும் இந்த சங்கீதத்தை வைத்து நம்மளுடைய ஆவிக்குரிய நிலவரத்தை நாம் பரிசோதிக்க 7 கேள்விகளை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன். நீங்கள் இந்த கேள்விகளை குறித்து வைத்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெப நேரத்தில் நீங்கள் உங்களை இந்த கேள்விகளை மீண்டும் கேட்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். தேவன் உங்கள் வாழ்வில் முதல் இடத்தை பெற்றிருக்கின்றாரா? தான் முதல் கேள்வி. தாவீது அந்த சங்கீதத்தில் அவர் ஆரம்பிக்கும் பொழுது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன் என்று தாவீது அந்த சங்கீதத்தை துவங்குகின்றார். அவர் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவருக்கு சுற்றிலும் விரோதிகள் எழும்பி அவரை அழிக்கும்படியாக பிரயாசப்பட்டிருந்தாலும், வனாந்தரத்தில் தன்னுடைய ஜீவனுக்கு தப்பி ஓடினாலும், இதன் மத்தியிலிருந்து கூட தாவீது அவன் தேவனை பார்த்து சொல்லக்கூடியது, ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் நான் உம்மை தேடுகின்றேன் என்று தாவீது சொல்லுகின்றான். ஒரு தேவ பிள்ளைக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, நம்மளுடைய பரலோக பிதா நம்மளுடைய வாழ்க்கையில் முதல் இடத்தை பெற்றிருக்கின்றாரா? தேவன் உங்கள் வாழ்க்கையில் முன்னுரிமை பெற்றிருக்கின்றாரா? ஏன்னா நம்மளுடைய சுயத்தில் மாம்சம் எப்பொழுதும் சுயத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு மாம்சமாக இருக்கின்றது, சுயத்தை விரும்புகின்ற ஒரு மாம்சமாக இருக்கின்றது. ஆகையால் தான் இன்னும் தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்கு ஏதுவான தேவனுடைய பிள்ளைகள் தேவனை சார்ந்து தேவனுக்கு முதல் இடத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கை வாழ்வது மிக அவசியம்.